ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மயில் வாகனமும் காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அப்போ அவங்க ரேவதியோட செயினை ஒருத்தங்க கலட்டினாங்களா, அவருடைய பொண்ணு கழுத்தில் செயினை போட்டு விட்டார்ல, அந்த குழந்தை பார்த்தோம்போது ரோட்டில் பால் வச்சு விளையாடிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியும் மயில் வாகனமும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அந்த காரில் மோதுறதுக்காக அந்த பொண்ணு வந்துடவும் கார்த்தி அவங்க காரை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுமே அந்த குழந்தைய போய் காப்பாற்றுறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலாமா அப்படிங்கும்போது அவங்களும் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துடுறாங்க. நல்ல வழியாக நீ சாமர்த்தியமாட்டு நீங்கள் காரை நிறுத்தினீங்கன்னா, அப்படி மட்டும் நீங்கள் நிறுத்தலைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக இருக்குமே. நீங்கள் தான் கரெக்டாக காரை நிறுத்தி, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களா இருந்தாக்கி இங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடோடி வந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்த்தியை பாராட்டுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் குழந்தையோட அம்மா வரவும் அப்போ கார்த்தி அந்த குழந்தை காலத்தில் கிடக்கிற அந்த செயினை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இந்த செயின் நம்ம ரேவதிக்கு வாங்கி கொடுத்ததாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே அந்த குழந்தையோட அம்மா கார்த்திக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நல்ல வேளையை என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அப்படிங்கும்போது சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. அம்மா, உங்க பொண்ணு கழுத்துல செயின் இருக்குதுல, இந்த செயின் எங்க இருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அந்த அம்மாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி என் கணவர் கொண்டு கொடுத்தாரு, அவர் எங்க வாங்கினார்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்றாங்க, இந்த செயின் என்னுடைய ஒய்ஃபோட செயின் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமா, என்னுடைய ஒய்ஃபோட செயினாக்கும், இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல, உங்க கணவர் கையில் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல, உங்க கணவர் இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, அவர் எங்கே போயிருப்பாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் போயிருப்பாரு அப்படிங்கவும், சரி கொஞ்சம் நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கும்போது, நாங்கள் இங்கே இருக்கிற விஷயத்த நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தோம்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அவருக்கு நான் ஃபோன் பண்ணுனா ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறார் சார் அப்படிங்கும்போது, சரி நாங்கள் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அவங்களுடைய நம்பரை மட்டும் வாங்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற அந்த செயினையும் வாங்கிட்டுதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவருக்கு திரும்பவும் மயில் வாகனத்தை விட்டு அவங்க ஃபோன் பண்ணவும் மயில் வாகனமும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணினீங்களா, அந்த பிரியாணியை எடுத்துட்டு வந்துட்டோம், நாங்கள் எங்கே கொண்டுட்டு வருதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் ஒன்றும் பிரியாணிலாம் ஆர்டர்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி என்ன பண்ணுறதுக்கு, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆமாம், யாரோ பிரியாணி ஆர்டர் பண்ணாங்களாம், ஆனால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், டே பிரியாணி எனக்கு வாங்கித்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு சொல்லவும், சரி சரி கொஞ்சம் அவசரப்படாதான் நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் பார்த்தோம்னா சரி பிரியாணி எங்கே கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே கொண்டுட்டு வரட்டும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க இருக்கிற இடத்த சொல்லவும், சரி நாங்கள் அங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் கார்த்தி அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அவன் நம்ம கையில் மட்டும் சிக்கட்டும், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி அவர்கிட்ட நைஸாக பேசி நீங்கள் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் அவங்க உள்ளே போகிறாங்க. போனதுமே அப்போ உடனே அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா பிரியாணி இனி தானே ஆர்டர் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கொண்டு வந்தாச்சா எங்க பிரியாணியை கூட அப்படிங்கும்போது, பிரியாணி வெளியே காத்துட்டு இருக்குது, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கன்னு சொல்லவும் அவரும் பிரியாணி தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ கார்த்தி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கவும் கரெக்டாக அவர் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. மயில் வாகனம் வந்ததுமே பிரியாணி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, பிரியாணியா இப்போ கொஞ்ச நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்லவும் அப்போ கார்த்தி இந்த செயினை காட்டுறாங்க. இந்த செயினை எங்கேருந்து கிடைச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, பிரியாணி எதனா கொண்டுட்டு வரேன்னு சொன்னீங்க, இந்த செயினெல்லாம் பற்றி கேட்டுட்டு இருக்கக்கூடாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கவும் கார்த்தி பார்த்தோம்னா பலார்னு 2 அறையை விடுறாங்க. ஐயோ என்னை அடிக்காதீங்க நாங்கள் சொல்லிடுது அப்படிங்கும்போது, இந்த செயினை எங்கேருந்து எடுத்துன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது, ஒரு பொண்ணு கழுத்தில் இருந்து தான் கலட்டின அப்படிங்கிறாங்க. என்ன வளரிட்டு இருக்கிற, அந்த பொண்ணு எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவர் நடந்த விஷயத்தில் சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக எனக்கு பணம் கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கழுத்தில் இந்த செயினை நான் எடுத்தேன், அந்த பொண்ணு அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் நான் தூங்க வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் அவள் கழுத்தில் உள்ள செயினை கழட்டேன் அப்படிங்கவும், என்னடா சொல்லிட்டு இருக்கிற, யார் இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க அப்படிங்கவும், சிவனாண்டியும் அவங்க சித்தப்பா முத்துவேலு தான் இந்த மாதிரிக்கு செய்ய சொன்னாங்க, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு அப்படிங்கவும் கார்த்தி போட்டு ஆடி நடிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிக்கு செங்கல் சொல்லையில் தான்
தான் அவங்கள நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கவோ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இவனை சும்மா விடக்கூடாது உனக்கு வந்து இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அப்போ வந்து மயில் வாகனத்திட்ட சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டியும் முத்துவேலு தான் நம்மக்கிட்ட என்னமா நடிச்சானுங்க அவனுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க 2 பேரையும் போய் காப்பாற்றணும் செங்கல் சோலைக்கு ஃபோன் பண்ணி அதாவது சூளையில் இந்த மாதிரி நெருப்பு வைக்கலான்னு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அங்கே செங்கல் சோலையிலேருந்து யாருமே ஃபோனை எடுக்கவே இல்லை என்ன சகலை பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ வந்து அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க அப்போ அங்கே பார்த்தோம்னா அந்த ஆள் வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு கார்த்திக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லவும் என்னடா பண்ணி வச்சிருக்கிற எல்லா விஷயமும் கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சுதா இப்போ வந்துருவானே சரி செங்கல் சோலையில் வந்து பற்ற வச்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கே போகிறாங்க முத்துவேல் அதுக்கப்புறமா சிவனாண்டி அந்த டேனி 3 பேரும் அங்கே செங்கல் சோலைக்கு போகிறாங்க ஆனால் வந்து அங்கே எதுவுமே வந்து அவங்க பற்ற வைக்கவே இல்லை உடனே என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே உள்ள ஒருத்தட்ட வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ 10 நிமிஷத்தில் அவங்க வந்து இந்த மாதிரிக்கு பற்ற வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா சரி நல்லதா போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படி இருந்தாலும் கார்த்திக் வரதுக்கு டைம் ஆகும் அதுக்குள்ளே இவங்க அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனமும் வந்து காரில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது ரோஹிணியை தான் காட்டுறாங்க ரோஹிணி வந்து சாமி கிட்ட நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கும் என்னோட தங்கச்சிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அவங்க நல்ல முறையாக வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இங்கே இந்த வீட்டில் பிரச்சனைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது இது புதுசாக வர பிரச்சனையா அவங்க 2 பேருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது ரேவதி கார்த்தி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பற்றி அவங்க வந்து சாமி கிட்ட அவங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனமும் காரில் வந்துட்டு இருக்கும்போது டேனி வந்து வரக்கூடிய வழியில் அவங்க வந்து வழி மறிச்சு உட்கார்ந்துருக்கவும் உடனே யார் இப்படி உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் காரை விட்டு இறங்குறாங்க காரை விட்டு இறங்குனதுமே என்ன எதுக்காக இப்படி வந்து ரோட்ல வந்து உட்காந்துருக்கிற ஒழுங்கு மரியாதைங்கிறது எந்திரி அப்படின்னு சொல்லும் போது டேனி வந்து பார்த்தோம்னா மயில் வாகனத்தை போட்டு அடிச்சிருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து காரை விட்டு இறங்கி ஓடோடி வரவும் பார்த்தோம்னா 4-5 பேர் அங்கே இருக்கவும் அவங்க எல்லாரையும் போட்டு கார்த்தி வந்து அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து நினச்ச நல்ல நேரம் வந்துருச்சுது இப்போ செங்கல் சோலைக்கு நம்ம நெருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வராங்க அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுட்டு உடனே அங்கேருந்து ஸ்பீடாக கிளம்புறாங்க ஐயோ செங்கல் சோலையில் எதுவும் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக கிளம்புவோம் அப்போ ஒவ்வொரு குண்டுக்காக அவங்க வந்து நெருப்பு வச்சுட்டு வராங்க கடைசியில் பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி ரேவதியே இருக்கிறாங்களா அந்த இடத்துக்கு வராங்க அப்போ மயில் வாகனமும் கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ஓடோடி போகிறாங்க ஐயோ இதில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு 2 பேரையும் இங்கே மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க விட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவங்க வந்து விலகிட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு கூண்டிலையும் பார்க்கும்போது அவங்க இல்லை அடுத்ததை பார்த்தோம்னா லாஸ்ட்டு வைக்கிறதுக்காக இருந்தாங்களா அந்த இடத்த அவங்க வந்து அந்த கம்பெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரியும் அவங்க ரேவதியும் வந்து தூக்கமான நிலைமையில இருக்கவும் இதை பார்த்ததுமே இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சத்தம் போடவும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் வந்து அவங்க அதுலேருந்து எடுத்து தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க ஆனாலும் அவங்க 2 பேரும் எந்திக்கவே இல்லை என்ன சகலை என்னாச்சு தெரியலையே தண்ணி தெளிச்சு எழுப்புனதுக்கப்புறமா எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே செங்கல் சோலையில வேலை பார்க்குறாங்களா அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி தம்பி இதனால தான் ஒவ்வொரு தடங்களாக வந்துட்டு இருந்தது பொழுது அப்படிங்கும்போது அப்போ மயில் வாகனம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நாங்கள் காலையிலே இந்த மாதிரிக்கு நாங்கள் பற்ற வைக்கிறதுக்காக போனோம் ஆனால் இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு தடங்களாக வந்துட்டு இருந்தது அதனால தான் வந்து நாங்கள் லேட்டாக பற்ற வைக்கிறோம் காலையிலே வந்து பற்ற வச்சுருந்தோம்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நல்ல வேலையாக அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் அவங்க கண்மொழிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இதை கிட்டதுமே முத்துவேல் வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ என்ன மகனே இப்போ என்ன பண்ணுறதுக்கு கடைசியில் இந்த மாதிரிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் வழக்கம் போல் அந்த கார்த்தி வந்து காப்பாற்றிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க 2 பேருடைய நிலைமைக்கு நம்ம தான் காரணம்னு வேறு தெரிஞ்சு போச்சுது இப்போ வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான் நம்ம 2 பேருடைய கதையை முடிக்கிறதுக்காக ஆவேசமாக வருவானு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிவனாண்டி வந்து அவங்க டேனி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க டேனி நம்மளுங்க இருக்காத நீங்கள் இருந்து கிளம்பிடு அந்த கார்த்தி பற்றி உனக்கு தெரியாது அவன் கையில் மட்டும் நீ மாட்டணும்னு வச்சுக்க அவ்வளோதான் உன் கதையை அவன் முடிச்சு போடுவான் அதனால இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும் டேனியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிவனாண்டி நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம இருந்தோம்னா அவன் கையில் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் இப்போ சந்திரகலா வர இல்லை அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் அவங்களும் தலைமறைவாக இருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க 2 பேரும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு நடந்து போச்சுது நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து
ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு அத்தையும் ரேவதியும் நாங்கள் காப்பாற்றிட்டோம், உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ராஜராஜன் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க கண்மொழிக்கல அப்படிங்கும் போதே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லவும் உடனே எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் சூரியகலா வந்து மருதுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மருது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, கடைசியில் அந்த கார்த்தி தான் அவங்க 2 பேரையும் காப்பாற்றி இருக்கிறாங்க போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம அவன் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ கார்த்தி மயில் வாகனமும் அங்கே இருக்கவும் என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாடியும் முத்துவேலு தான், அவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரிக்கு செஞ்சிருக்கிறாங்க திட்டம் போட்டு அப்படிங்கும்போது அவனுங்க திருந்தவே மாட்டானுங்களா, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கார்த்தி பார்த்தோம்னா நீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தி வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த சிவனாண்டியை சும்மா விடக்கூடாதுன்னு அங்க போய் பார்க்கும்போது அவங்க 2 பேருமே ஊரை விட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே காணல. திரும்பவும் வராங்க. இப்போ மயில் வாகனம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சகல் என்னாச்சு அப்படிங்கும்போது அவனுங்க 2 பேரும் ஊரை விட்டு கிளம்பிட்டானுங்க போலுக்கு, எங்கேயுமே தேடி அவனுங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு அவங்க கிடைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி அவனுங்க தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அதிகாரி வந்து அவங்க கார்த்திகிட்ட அதாவது மன்னிப்பு கேட்குறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க சார், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் நாங்கள் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு உங்களை நாங்கள் விசாரிச்சோம், எங்களை மன்னிச்சிருங்க, இப்போ அவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் கண்மொழிக்கல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்ச இடத்துல பார்த்தோம்னா டாக்டர் வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு மருந்து கொடுத்தனால தான் அவங்க ரொம்ப நேரமாக கண்மொழிக்காம இருந்திருக்கிறாங்க, இப்படியே விட்டுருந்தா அவங்க கதை முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கும், நீங்கள் கரெக்டான நேரத்தில் தான் அவங்க 2 பேரையும் காப்பாற்றி நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனம் வந்து அவங்க சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தி மட்டும் சரியான நேரத்துக்கு போகலன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிருக்க முடியாது மாமா அப்படின்னு ராஜராஜன் சொல்லும் போது இப்போ சூரியகலாவும் மருதும் வராங்க. அவங்க வந்ததுமே ராஜராஜனும் மயில் வாகனம் ரோஹிணி இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, கார்த்தி யாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சா, அவரால் தான் இந்த குடும்பமே, எங்கள் அம்மாவோட உயிருக்கு எத்தனை தடவை ஆபத்து வந்து தெரியுமா, ஆனால் அது எல்லாத்துலேயும் இருந்து எங்கள் கார்த்தி தான் காப்பாற்றினாரு, நீங்கள் என்னன்னா வந்து அவர் மேலேயே சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூரியகலாவையும் மருதையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க அவர் 2 பேரும் கண்மொழிக்கிட்டோம், அப்புறம் உங்களுக்கு இருக்குது, இந்த வீட்டை விட்டு நான் அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே சூரியகலா வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ மருதும் நினைக்கிறாங்க, என்னது இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, கார்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கும்போது சரி நீ கொஞ்சம் அமைதியாரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து சூரியகலாவை அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே அடுத்ததான் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவ ரியாவாச்சே, இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா, அப்போ இவ தான் சூரியகலான்னு சொல்லிட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அடுத்ததான் வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க கண்முழிச்சாச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே போகவும் கார்த்தியும் வந்து அப்படியே அவங்க போகாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியும் அத்தை நம்மளை பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் ரேவதி கண்முழிக்கிறாங்க. கண்முழிக்கும் போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் சூரியகலா தான் வந்து அதாவது ரியா தான் சூரியகலாவை அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து கார்த்தி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால அடுத்தது என்ன மாதிரிக்கு கொஞ்சம் கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.